இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல திறந்தாலே ஒரு பக்கம் பெண் சுதந்திரம் பத்தி பேசுறாங்க. இன்னொரு பக்கம் பெண்கள் ஆண்களை மிரட்டுறாங்கன்னு ஒரு பேச்சு ஓடுது. சுதந்திரங்கிறது ஒரு வரப்பிரசாதம். ஆனா அது இப்போ பல இடங்கள்ல தவறா பயன்படுத்துதோன்னு ஒரு பயம் வருது. இன்னைக்கு நம்ம இதோட மறுபக்கத்தை பத்தி தான் கொஞ்சம் ஓப்பனா பேச போறோம். இன்னும் நம்ம ஷி பிரீத் வேவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். சுதந்திரம்னா என்ன? ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்க்கலாமா? தவறான புரிதல் தான் நிறைய பேர்கிட்ட இருக்கும்னு தோணுது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிடிச்ச ட்ரெஸ்ஸு போடுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, இல்லைன்னா யாரையும் மதிக்காமல் இருக்கிறது தான் சுதந்திரம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது வெறும் வெளி தோற்றம்தான். உண்மையான சுதந்திரன்றது ஒரு பெண் தனக்கு என்ன வேணும்னு முடிவு பண்ணுற அதிகாரம் அவகிட்ட இருக்கணும். அவள் படிக்கணும்னு ஆசைப்பட்டா படிக்கணும், வேலைக்கு போகணும்னா போகணும். கஷ்டம் வரும்போது யாருடைய தயவும் இல்லாமல் தன்னோட சொந்த காலில் நிற்கணும் பாருங்க. அதுதான் உண்மையான சுதந்திரம். பெண்கள் முன்னேறணுங்கிறதுக்காக சட்டம் நிறையவே சலுகைகள் கொடுத்துருக்கு. ஆனால் சில பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சட்டத்தை ஆண்களை மிரட்டுறதுக்காகவோ இல்லாட்டி ஒரு பழி வாங்குற கருவியாவோ பயன்படுத்துகிறாங்க. நான் சில பெண்களை தான் குறிப்பிட்டிருக்கேன், எல்லா பெண்களையும் சொல்ல கிடையாது. இது மிகப்பெரிய அநியாயம்தான். ஒரு ஆண் தப்பு பண்ணால் தட்டி கேட்குறது உரிமை. ஆனால் பொய் கேஸ் போடுறதோ இல்லை சின்ன விஷயத்த பெருசு பண்ணி அவங்களோட வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறதோ பெண் சுதந்திரம் கிடையவே கிடையாது. இது அந்த பெண்ணோட தரத்தையே குறைச்சிடும். இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஃபெமினிசம் அப்படின்ற பேரில் ஆண்களை எதிரியாக பார்க்குறது. ஒரு நல்ல சமூகங்கிறது ஆணும் பெண்ணும் சமமாக ஓடுற தண்டவாளம் மாதிரி தான். ஒரு பக்கம் மட்டும் உயர்ந்ததுன்னு நினச்சா வாழ்க்கை ஓடாது. சுதந்திரங்கிறது ஆண்களை மிதித்து வர்றது கிடையாது, அவங்களோட கை கோர்த்து வர்றது தான். இப்போ நம்ம டாப்பிக்கை பற்றி கொஞ்சம் விவாதிப்போமா? பெண் சுதந்திரம் இந்த வார்த்தையை கேட்டாலே இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் 2 விதமான கருத்துக்கள் வருது. ஒன்று அதை கொண்டாடுது, இன்னொரு பக்கம் அதை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பாரதியார் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம்னு பாடினார். ஆனால் இன்னைக்கு நடக்கிற சில விஷயங்களை பார்த்தா பாரதியார் கனவு கண்ட புதுமை பெண் இவதானா, இல்லை அந்த பெயரில் தடமாறிக்கிட்டு இருக்கோமா? இன்னைக்கு நம்ம எதையுமே மறைக்காம ஒழிக்காம ஓப்பனாக பேச போகிறோம். நிஜமான சுதந்திரன்றது என்னது? முதல்ல சுதந்திரம்னா என்னன்னு தெளிவாக புரிஞ்சுக்கணும். என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது மட்டும் சுதந்திரம் கிடையாது. ஒரு பெண் என்ன படிக்கணும்னு அவள் முடிவு பண்ணுறது. ரெண்டாவது, தன்னோட சொந்த காலில் நிற்கிறது, யார்கிட்டையும் கையேந்தாத ஒரு நிலை. எது சரி எது தப்புன்னு யோசிச்சு முடிவெடுக்கிறது. இதுதான் பாரதி கண்ட புதுமை பெண். பாரதி கண்ட புதுமை பெண்ணுன்றவ அறிவார்ந்தவள். அவளுக்கு தன் உரிமையும் தெரியும், அதே சமயம் தன்னோட எல்லைகளும் தெரியும். அவங்க தைரியமாக இருப்பாங்க, ஆனால் திமிராக இருக்க மாட்டாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, அவங்க தைரியமாக இருப்பாங்க, ஆனால் ஒருபோதும் திமிராக இருக்க மாட்டாங்க. எங்கே இதோட தடம் மாறுதுன்னு தெரியுமா? இப்போ முக்கியமான பகுதிக்கு வருவோம். இன்னைக்கு ஃப்ரீடம் அப்படின்ற போர்வையில் சில தவறான முன் உதாரணங்கள் உருவாகிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய பெண்கள் சோஷியல் மீடியாவில் ரீச் கிடைக்கணுன்றதுக்காக கண்ணியத்தை விட்டு கொடுக்குறாங்க. கவர்ச்சியாக வீடியோ போட்டால் தான் லைக்ஸ் வரும்னு நினைக்கிறது சுதந்திரம் கிடையாது, அது ஒரு விதமான அடிமைத்தனம். ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத போலி சுதந்திரத்தை தான் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நான் இங்கே எல்லா பெண்களையுமே தவறாக சொல்லலை, ஒரு குறிப்பிட்ட சிலரை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன். வீட்டில் யாரையும் மதிக்காமல் இருக்கிறது, ரெண்டாவது கலாச்சாரத்தை கேலி செய்கிறது, இதை தான் மாடர்ன்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் நிஜமான மாடர்ன் சிந்தனைங்கிறது அவங்களோட அறிவில் இருக்குது, உங்களோட நடத்தையில் இருக்குது. சட்டங்களை தவறாக பயன்படுத்திக்கிறது, இது ரொம்ப சீரியஸான விஷயம். சட்டங்கள் பெண்களை பாதுகாக்கிறதுக்காக தான் வந்துச்சு, ஆனால் அதை சில பேர் பொய் புகார்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. இது ஒரு ஆணோட வாழ்க்கையை மட்டும் அழிக்கல, அந்த சட்டத்து மேலே இருக்கிற நம்பிக்கையே அழிச்சுடுதுன்னு தான் சொல்லணும். இதனால் ஏற்படுற சமூக பாதிப்பு, இப்போ இதோட பின் விளைவுகளை பார்ப்போமா? இதனால் யாருக்கு நஷ்டம் தெரியுமா? உண்மையாகவே பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தான் நஷ்டம். உண்மையாகவே பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தான் நஷ்டம்.
ஒரு பக்கம் ஒரு பெண் நிஜமாவே வரதட்சணை கொடுமையாலோ இல்லாட்டி ஒரு ஹராஸ்மெண்ட்னாலேயோ கஷ்டப்பட்டு குரல் கொடுக்கும்போது சமூகம் அவங்கள சந்தேக கண்ணோட்டத்தோட பார்க்குது. இவளும் அந்த பொண்ணு போல பொய் சொல்றாளோ அப்படின்னு நினைக்க தூண்டுது. தவறான சுதந்திரத்தை பயன்படுத்துகிற சில பேரால தான் நிஜமாவே சாதிக்க நினைக்கிற ஆயிரக்கணக்கான பெண்களோட வாய்ப்புகள் வீட்டுக்குள்ளேயே முடக்கப்படுது. அவங்க அப்பா அண்ணன் எல்லாரும் வெளியே போனால் தப்பாக போயிடுவாளோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெண்ணோட தப்பான முடிவு ஒரு தலைமுறை பெண்களோட சுதந்திரத்தையே பாதிக்குதுன்னு தான் சொல்லணும். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? பெண்கள் சுதந்திரமாக இருக்கணுமா? கண்டிப்பாக இருக்கணுங்க. ஆனால் அந்த சுதந்திரம் பொறுப்போடு வரணும். பெண்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், உங்கள் சுதந்திரம் உங்களை உயர்த்துற மாதிரி இருக்கணும். உங்களை சுற்றி இருக்கிறவங்கள மதிக்க கற்றுக்கோங்க. உங்களோட அறிவை ஆயுதமாக ஆக்குங்க. உங்கள் கோபத்தையோ இல்லை வாய்ப்புகளையோ தயவு செய்து ஆயுதமாக மாற்றாதீங்க. ஆண்களுக்கும் அதே மாதிரி ஒரு வேண்டுகோள், எல்லா பெண்களையும் ஒரே தராசில் வச்சு பார்க்காதீங்க. தடமாறுற சில பேரை வச்சு சாதிக்க துடிக்கிற ஒரு பெண்ணோட சிறகை தயவு செஞ்சு வெட்டாதீங்க. சுதந்திரங்கிறது ஒரு வரப்பிரசாதம். அது பல போராட்டங்களுக்கு அப்புறம் கிடச்சிது. அதை ரீல்ஸ் பண்ணுறதுக்கோ பழி வாங்குறதுக்கோ பயன்படுத்தாமல் இந்த உலகத்தை மாற்றுறதுக்கு பயன்படுத்துங்க. பாரதி கண்ட புதுமை பெண் அறிவுள்ளவளாக இருக்கணும், அன்புள்ளவளாக இருக்கணும், முக்கியமாக பொறுப்புள்ளவளாக இருக்கணும். தடமாறுற போக்கை மாற்றி சாதிக்கிற பெண்களை உருவாக்குவோம். இன்றைக்கி விமன் எம்பவர்மெண்ட், அதாவது பெண் விடுதலை அப்படின்ற வார்த்தை ஒரு ஃபேஷனபிள் வார்த்தையாகவே மாறிடுச்சு. ஆனால் அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ஆபத்துக்களை யாராவது பேசுகிறாங்களா? பாரதி நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும்னு சொன்னாரே தவிர யாரையும் மதிக்காத திமிரும் தடமாறிய போக்கும் வேணும்னு சொல்லலை. இன்னைக்கு சுதந்திரன்ற பேரில் நடக்கிற சித்தாந்த போர் பற்றி தான் நாம் இன்னைக்கு டீப்பாக பேசிகிட்ருக்கோம். ஆண்களை வெறுக்கிறது தான் சுதந்திரமா? எல்லா ஆண்களும் தப்பானவங்க, ஆண்களை எதிர்த்தாதான் நான் சுதந்திரமானவன்னு நினைக்கிறது ஒரு விதமான மனநோயாக மாறிட்டுருக்கு. எல்லா ஆண்களும் தப்பானவங்க, ஆண்களை எதிர்த்தாதான் நான் சுதந்திரமானவள் அப்படின்னு நினைக்கிற ஒரு விதமான மனநோயாகவே மாறிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். என்ன ட்ரெஸ்ஸு போடணுங்கிறது உங்கள் உரிமை, நான் அதை மறுத்து பேசலை. ஆனால் அட்டென்ஷன் கிடைக்கணுன்றதுக்காக ஒரு பெண் தன்னோட கண்ணியத்தை அடகு வைக்கிறான்னா அது சுதந்திரமா இல்லை வியாபாரமா? மேலை நாட்டு மேலே இருக்க மோகத்தால் அங்கே இருக்கிற கலாச்சாரம் எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணுறது சுதந்திரம் கிடையாதுங்க. நம்ம மண்ணுக்கான மதிப்பையும் குடும்ப அமைப்பையும் சிதைக்கிறது தான் சுதந்திரம்னு இவங்க எல்லாருக்கும் யார் சொல்லி கொடுத்தாங்கன்னே தெரியலை. சுதந்திரம் இந்த வார்த்தையை சொல்லி இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் சிதறிட்டு இருக்கு தெரியுமா? எத்தனை ஆண்கள் தற்கொலை வரைக்கும் போயிருக்காங்கன்னு தெரியுமா? நாம் ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கணும். பெண் சுதந்திரம் வேற, ஆணவ சுதந்திரம் அப்படின்றது வேற. பாரதி சொன்ன புதுமை பெண் அறிவால உலகத்தை ஆள வந்தவள் தான். ஆனால் இன்னைக்கு சில மாடர்ன் டே ஐகான்ஸ் உருவாக்குறது யாரு தெரியுமா? யாருக்கும் அடங்காத, எதையும் மதிக்காத, தர்மமே இல்லாத ஒரு கூட்டத்தை தான். இன்றைக்கி நம்ம பேசுகிறது ஒவ்வொரு வார்த்தையும் சில பேருக்கு எரியட்டும், அப்போது தானே உண்மை புரியும். இப்போ இருக்கிற ஒரு ட்ரெண்டு, ஆண்களை திட்டுனா நான் பெரிய ஆள், சுதந்திரம்னா கெட்ட வார்த்தை பேசுகிறதா, ஆண்களுக்கு நிகராக கெட்ட வார்த்தை பேசணும், சிகரெட் பிடிக்கணும், தண்ணி அடிக்கணும், இதுதான் சுதந்திரம்னு யார் சொல்லிட்டு இருக்காங்க? இது சுதந்திரம் இல்லைங்க, இது வெறும் குணம் கெட்டத்தனம். ஃபேமிலி சிஸ்டமே இதை உடைச்சிடுன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு பல பெண்களுக்கு சொல்லி கொடுக்கப்படுற விஷயம் என்ன தெரியுமா? உன் புருஷனை மதிக்காத, உன்னோட மாமியார் மாமனாரை ஒரு பாரமாக பாரு. ஒரு குடும்பத்தை அதனோட அஸ்திவாரத்தோடு சேர்த்து பிடிச்சி வைக்க வேண்டிய பெண்ணே அந்த அஸ்திவாரத்தில் வெடி வைக்கலாமா? தப்பு பண்ணிட்டு அதை தட்டி கேட்டால் உடனே பெண்ணுன்ற காடை வெளியே எடுக்கிறது. தப்பு பண்ணால் தப்பு தானே. யார் தப்பு பண்ணாலுமே அது ஆணாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி பெண்ணாக இருந்தாலும் சரி, யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான். இதுதான் இன்னைக்கு இந்தியாவோட மிகப்பெரிய சாபமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். கல்யாணம் ஆன ஒரு மாதத்தில் வெறும் ஈகோவுக்காக ஒரு குடும்பத்தையே ஜெயிலுக்கு அனுப்புகிற கொடுமை கூட இங்கே நடந்துட்டு தான் இருக்குது.
சில பேர் கல்யாணத்தையே ஒரு பிஸ்னஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கல்யாணம் பண்ணுறது, அப்புறம் பிரிஞ்சு போய் அந்த ஆணோட உழைப்பை உறிஞ்சுறது. இது சுதந்திரமா? இல்லை இது ஒரு பகல் கொள்ளையா? காதலிக்கும் போது எல்லாம் சம்மதம், பிரிஞ்சதுக்கப்புறம் அது வன்கொடுமை கேஸா? நாம் நமக்கு ஒரு பவுண்டரி செட் பண்ண வேண்டாமா? இது உண்மையாலுமே பாதிக்கப்பட்ட பெண்களோட போராட்டத்தை எவ்வளோ கொச்சப்படுத்துதுன்னு யோசிச்சிருக்காங்களா? இன்ஸ்டாகிராம் லைக்ஸ்க்கு வாங்க அரைக்குறை ஆடை போடுறது உங்கள் விருப்பம்னு சொல்லலாம். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் விற்கிறது உங்களோட சுதந்திரத்தை இல்லை, உங்களோட சுயமரியாதையை தான். டிவியில் வர சில பொம்பளைங்க கத்துறதை பார்த்துட்டு அதான் தைரியம்னு நினச்சிக்கிட்டு வீட்டில் வந்து கத்துறாங்க. கத்துறது தைரியம் இல்லைங்க, நிதானமாக இருக்கிறது தான் உண்மையான கெத்துன்னே சொல்லலாம். நான் மட்டும்தான் முக்கியம், என் ஆசை தான் முக்கியம்னு ஓடுற ஓட்டத்தில் உங்களை சுற்றி இருக்கிற அன்பான உறவுகளை மிதிச்சிட்டு போகாதீங்க. அந்த உறவுகள் இல்லாத அன்னைக்கு உங்கள் சுதந்திரம் ஒரு பெரிய சுமையாக மாறிடும். உண்மையான பெண் சுதந்திரம் எங்கே இருக்குது தெரியுமா? ஒரு பெண் இராணுவத்தில் நின்று நாட்டை பாதுகாக்கிறாளே, அங்கே இருக்குது. தனது நேர்மையால் ஒரு மாவட்டத்தையே வழிநடத்துகிற ஐஏஎஸ் அதிகாரிக்கிட்ட இருக்குது. தன்னோட குடும்பத்தையும் கவனிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு தொழிலை நடத்துகிறாளே ஒரு பெண், அவங்க கிட்ட இருக்கிறது. சுதந்திரன்றது ஆண்களுக்கு எதிரானது கிடையாது, அது அநியாயத்துக்கு எதிரானது. ஆனால் அந்த அநியாயத்தை நீங்கள் பண்ண ஆரம்பித்தா நீங்களும் ஒரு குற்றவாளி தான். பாரதி கண்ட புதுமை பெண்ணாக இருங்க, பாழாய் போன போலி பெண்ணாக மாறிடாதீங்க. பாரதி கண்ட புதுமை பெண்ணாக இருங்க, தயவு செய்து பாழாய் போன போலி பெண்ணாக மாறிடாதீங்க. சுதந்திரங்கிறது மற்றவங்கள அடக்குறது கிடையாதுங்க, நமக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கணும். நாம் எடுக்கிற முடிவுகளில் நமக்கு அதிகாரம் இருக்கணும். ஆனால் நான் என்ன வேணால் பண்ணுவேன், யாரையும் மதிக்க மாட்டோம் அப்படின்ற ஆட்டிடியூட், அது சுதந்திரம் கிடையாது. அது ஒரு தனிச்சையான போக்கு. சட்டம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது அவங்கள வாழ வைக்கத்தான், ஆண்களை பழி வாங்கவோ இல்லாட்டி மிரட்டவோ கிடையாது. ஒரு சில பெண்கள் பண்ணுற தப்பான விஷயங்களால் உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி தள்ளி போகுதுன்னு தான் நான் சொல்வேன். இதனால தான் இந்த டாப்பிக்கை ரொம்பவே எமோஷ்னலாக பேசிகிட்ருக்கோம். பெண்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்ன, அவங்களோட சுதந்திரம்னா என்ன, அவங்களோட வளர்ச்சி பாதைக்கு அவங்க என்ன செய்யணுன்றதை ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுப்போம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் தனித்துவமாக இருக்கணும் ஒரு பெண்ணுன்றவ. ஒரு பெண் முதல்ல தன்னோட சொந்த காலில் நிற்கணும். சின்ன வேலையோ பெரிய வேலையோ கைமாத்து கேட்காம ஒரு ரூபாய்க்காக மற்றவங்க கிட்ட கை ஏந்தாமல் இருக்கிறதே பெரிய சுதந்திரம் தான் நான் சொல்வேன். உலக நடப்புகளை ஒரு பெண்ன்றவ தெரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன உரிமை இருக்குது, என்ன கடமை இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆணை அடிமைப்படுத்துறது மட்டும் சுதந்திரம் கிடையாதுங்க. ஆணும் பெண்ணும் ஒருத்தர் மதித்து நடக்கிறது தான் உண்மையான நாகரிகம். சுதந்திரங்கிறது கையில் எடுக்கிற ஆயுதமாக இருக்கக்கூடாது, அது மனசில் இருக்க வேண்டிய ஒரு தெளிவாக இருக்கணும். ஆண்களை எதிரியாக பார்க்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக நின்று கண்ணியமாக வாழ்கிறது தான் உண்மையான பெண் சுதந்திரம். பெண் தன்னை எப்படி டெவலப் பண்ணிக்கணும் தெரியுமா? பொருளாதாரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம நம்மளை டெவலப் பண்ணிக்கணும். முதல்ல நம்ம கையில் காசு இருக்கணும். அதுக்காக பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாதுங்க. சின்ன வேலைகள், நமக்கு தெரிஞ்ச கைத்தொழில் ஏதாவது ஒன்று, ஒரு தையல் மிஷின் வச்சுக்கிட்டு ஒரு துணி தச்சு கொடுக்குறதோ இல்லாட்டி ஒரு சின்ன உணவகம் நடத்துகிறதோ, ஏதோ ஒன்று கைவினை பொருள்கள் செய்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சு அதிலிருந்து நம்ம ஒரு சின்ன வருமானத்தையாவது நமக்கு ஈட்டுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தவங்க கிட்ட கை நீட்டாமல் இருக்கிற அந்த நிமிஷம்தான் நாம் சுதந்திரமானவங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அடுத்தவங்க கிட்ட கேட்காம நம்மளோட புத்திக்கு எது சரின்னு படுதோ அதை செய்ய நம்ம கற்றுக்கணும். ஒழுக்கம் கலந்த தைரியத்தை நம்ம உருவாக்கிக்கணும். தைரியம் இருக்கலாம், ஆனால் அதில் ஒரு கண்ணியம் இருக்கணும். வார்த்தையில் நிதானம் இருக்கணும், அதுதான் மற்றவங்கள நம்மளை மதிக்க வைக்கும். கடைசியாக நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேங்க, சுதந்திரன்றது மற்றவங்கள காயப்படுத்துகிற ஆயுதம் கிடையாது, உங்களை நீங்கள் செதுக்கிக்கிற ஒரு உளி. பெண்களாகிய நாம் மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். மற்றவங்கள மிரட்டுறவங்களா நம்ம ஒருபோதும் இருக்கவே கூடாதுங்க.
இந்த ஒரு வீடியோ எந்த ஒரு பாலினத்தவருக்கும், அதாவது பெண்களுக்கோ ஆண்களுக்கோ எதிரானது கிடையாது. இது தடமாறி போயிட்டுருக்க சிந்தனைக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு மட்டும்தான். கடைசியா ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். சுதந்திரன்றது அது உங்களோட வாழ்க்கைய உங்களை செதுக்கக்கூடியதா இருக்கணும். மற்றவங்களோட வாழ்க்கைய சிதைக்கக்கூடியதா ஒருபோதும் இருக்கக்கூடாதுங்க. தயவு செஞ்சு தடமாறாதீங்க. உங்களுக்கான எல்லைகளை நீங்களே வகுத்துக்கோங்க. அந்த எல்லைக்குள்ள பெண்களான நீங்க தான் ராணி. அந்த எல்லையை தாண்டி இன்னொருத்தரோட நிம்மதியை குலைக்கும்போது நீங்களும் சுதந்திரத்தை இழந்துடுறீங்க. உண்மையாவே நீதி கிடைக்க வேண்டிய பெண்களுக்கு நீதி கிடைக்காம போயிடுது. இந்த வீடியோ சில பேரை காயப்படுத்தலாம், ஆனால் பல பேரை யோசிக்க வைக்கும்னு நம்புகிறேன். இந்த கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இருந்தால் இதை உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உண்மையை பேச தயங்காதீங்க. நன்றி.